ஹாய் கைஸ், நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் மதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் என்ன? நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை அந்த விஷயத்தை பண்ண விடாமல் தடுக்கிறது தான் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எப்படி நான் எலாபரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இப்போது நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆனால் அந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியலை. அது எதனால் அப்படின்னா அதுதான் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்போது நம்ம அந்த வீடியோ போடுறதுனால யாராவது ஏதாவது நினச்சிருவாங்களோ, இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு நமக்கு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா என்னால் வந்து லைஃப்பில் க்ரோ ஆக முடியாது. ஸோ இப்போ இந்த விஷயத்தை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4-5 விஷயம் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த விஷயத்தை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் விஷயம், நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா மீட் பண்ணுற அந்த பீப்புளோட ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நம்மளை வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் பர்சன் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லையே நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக காட்டணும் அப்படின்னா நம்மளோட ஐ கான்டாக்டை வந்து அவங்கக்கிட்ட காட்டணும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்மளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஒரு சில பேர் வந்து நீங்கள் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட பேசுகிறவங்கள்ட்ட நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட வந்து வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களே ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பேசினாங்க அப்படின்னா உங்களை வந்து மைண்ட் செட் வந்து மாறி நீங்கள் வந்து வீக்கான ஒரு பர்சனாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் லெவல் டவுன் ஆகிடும். ஸோ எப்படி செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போது வந்து நான் இது மட்டும் ஜஸ்ட் ஓவரலாக இந்த இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ ரெண்டாவது விஷயம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம நம்பணும். நம்ம நம்பினாலே அந்த விஷயம் நம்மளால் பண்ண முடியும். அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகி நீங்கள் அந்த விஷயத்தை உங்களால் பண்ண முடியும்னு நீங்கள் பிலீவ் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுவே நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்க, ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க, அந்த விஷயத்தை நாளைக்கு பண்ணிக்கலாம்னு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் டவுன் ஆகிடும். அதே மாதிரி உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் டவுன் ஆகிடும். ஸோ எல்லாமே லூப்பில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறப்போ நீங்கள் அந்த விஷயத்தை அன்றைக்கி பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் அன்றைக்கே பண்ணி முடிச்சிடுறது தான் வந்து பெட்டரான ஒன்று. ஸோ அதுதான் சொல்கிறேன் நானுமே. நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் அன்றைக்கே பண்ணி முடிக்கணும். ஸோ இதுதான் உங்களோட மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதை நிப்பாட்டிடுங்க. இப்போது நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி உங்கள் லைஃப்பை வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்பவே போர் அடிச்சிடும். உங்களால் அந்த லைஃப்பை வந்து வாழவே முடியாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து நீங்கள் மட்டுமே பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. அதுவே வந்து அந்த விஷயம் வந்து அவன் நல்லா பண்ணுறான், நம்மளால் அந்த விஷயத்த நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால் அந்த விஷயத்த பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி தான் ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, நம்மளால் ட்ரெஸ் பண்ண முடியலை அப்படின்றது வந்து ரெண்டாவது விஷயம். இன்னொன்று வந்து அவங்க வந்து நல்லா ஒல்லியாக நல்லா ஃபிட்டான பாடியாக இருக்காங்க, நம்ம குண்டாக இருக்கோம், நம்மளால் நம்ம இப்படி தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒன்று. நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க அதுக்கான ஒர்க் பண்ணுவாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலேயும் அது மாதிரி பண்ண முடியும். அவங்கள மாதிரியே வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ண முடியும், அவங்கள மாதிரியே ஃபிட் ஆக முடியும் உங்களால். ஆனால் நீங்கள் வந்து அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களால டெவலப் ஆகவே முடியாது. இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஒஸ்ட்டான திங்க் வந்து நீங்கள் பண்ணுறது. ஸோ அதனால் இது வந்து மேக்ஸிமம் இந்த வீடியோவோட இது விட்டுருங்க. ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் நம்புங்க. அந்த விஷயத்த அன்றைக்கே பண்ணி முடியுங்க. உங்களால் அந்த விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினாலே அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி முடிச்சிருவீங்க. இப்போது நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறீங்க, இன்றைக்கி இந்த நாளில் நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணிடுவீங்கன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்த பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த விஷயம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு மைண்டில் மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த விஷயத்த பண்ண முடியாது. இதுதான் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து நீங்கள் பேசுகிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நெகட்டிவ் தாட்ஸை மட்டும்தான் கொடுக்கும். உங்களால் வந்து பாசிட்டிவ் தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டு வந்து அப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கு. நீங்கள் என்ன ஒரு விஷயம் திருப்பி பண்ணாலுமே வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பழகி அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு பழக வச்சு நீங்கள் அந்த விஷயத்தை ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களால் அந்த விஷயம் உங்களுக்கு அந்த விஷயம் புதுசாக இருக்குன்னா உங்கள் மூளை வந்து அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தயங்கும். அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை ட்ரெயின் பண்ணுற வரைக்கும் உங்கள் மூளை உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ அப்போது அந்த விஷயம்னால நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் அப்படியே ட்ராப் பண்ணிடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற நீங்கள் அங்கே அந்த மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வெளியில் அந்த விஷயத்த வந்து 4 பேர்கிட்ட பேசி எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அவங்களே சொல்யூஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு அவங்களே சொல்யூஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா குட் பீப்புளோட மட்டும் சுற்றி வச்சுக்கோங்க. உங்களால் அதை ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் உங்களை வந்து எதுவும் பெருசாக வந்து ப்ளேம் பண்ண போகிறது கிடையாது. அவங்க வந்து உங்களை வந்து டார்கெட் பண்ணி என்ன அப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு பொறாமல் பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்க இருப்பாங்க. அதனால வந்து அவங்க வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அவன்கிட்ட போய் கேட்கலாம், வச்சா அது மாதிரி பண்ண போகிறேன்டா, எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அவன் வந்து ஜஸ்ட்டு அவனோட சஜஷன் சொல்லுவான். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் அன்றைக்கே பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ இது தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த விஷயத்தை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து 3வது விஷயம். 4வது விஷயம் என்னென்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டவுன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் ரொம்பவே எஃபர்ட் போட்டு ஆகணும். இப்போ 4 பேர்கிட்ட வந்து நீங்கள் போய் பேசணும். அவங்க 4 பேர் வந்து அவங்கள நீங்கள் மீட் பண்ணப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பீப்புளை நீங்கள் மீட் பண்ணி அவங்கள்ட்ட ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்க. ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட்டு ரொம்ப நார்மல் டாக், ஸ்டார்டிங்கில் வந்து ஜஸ்ட்டு ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பேசுகிறீங்க அப்படின்னா ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு பீப்புளையும் நீங்கள் மீட் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் அவங்க வந்து உங்கள்கிட்ட இன்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்களாக போயிட்டு இன்டென்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. உங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம் மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். ஸோ அந்த கான்வர்சேஷனில் நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்க வந்து உங்களை வந்து நல்லாவே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுனால உங்களுக்குமே வந்து அதோட பாசிட்டிவ் வைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டெய்லி நிறைய பீப்புளை மீட் பண்ணுங்கள். உங்களோட சரௌண்டிங்கை வந்து கூட்டமாகவே வச்சுக்கோங்க. அலோனாக இருக்க ட்ரை பண்ணாதீங்க. அலோனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் வரும். மேக்ஸிமம் நெகட்டிவ் தாட்ஸு உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து அலோனாக இருக்காதீங்க. அலோனாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அது மாதிரி லோன்லினஸ்ஸாக ஃபீல் ஆகுது அப்படின்னா நிறைய பேர் வெளில போயிட்டு பார்க் போயிட்டு நிறைய பீப்புளை மீட் பண்ணுங்கள். ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களே சொல்லுவாங்க எப்படிலாம் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணாலே அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிற நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம நிறைய டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 4வது திங்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா விஷயத்த வந்து நீங்களே உங்களுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்காமல் நிறைய விஷயத்த நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களால் அந்த விஷயத்த வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ இதை தான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறீங்களோ கான்ஃபிடென்ஸ் இன்டூ உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் நீங்கள் வந்து டெவலப் பண்ணால் மட்டும்தான் உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை டவுன் பண்ண முடியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இந்த வீடியோவோட இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லா விஷயமும் பண்ணி உங்களோட லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி தான் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் வாய்ஸ் ஆஃப் மதர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.